ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் ஃபிஷ் ஷோ. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன மரம் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் ஓட்டு போட்டு அந்த சைடில் வரப்போ இந்த மரத்தை பார்த்தோங்க. சைல்ட்ஹுட் மெமரிஸ்ங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பழத்தை பார்த்து, அதுவும் ஒரே இடத்துல இவ்வளோ பழம் பழுத்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறப்பவே. இது என்ன பழன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னை பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக அந்த பழத்தை நான் பறிக்கிறேன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் யாரும் அவ்வளோ வரதில்லைன்றதுனால இந்த பழம் வந்து நிறையவே இருந்தது. யாராவது வர மாதிரி இருந்திருந்தாங்கன்னா பறிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். இது பார்க்குறப்போ உங்களுக்கு எதாவது ஐடியா வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பழம் தெரிஞ்சால். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மரமாக தான் இருக்கும், கிட்டவே இருக்கும். இந்த பழம் ஈஸியாக பறிக்கலாம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எதாவது ஐடியா வருதான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, என் பெரிய பையனுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அவனும் சாப்பிட்டு பார்த்தான், ஸ்வீட்டாக இருந்ததுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால நான் அந்த ஷால் மட்டும் போட்டு அந்த ஷால்லேயே எல்லா பழத்தையும் பறித்து வச்சுட்டேன். எனக்கு 8 தூரத்தில் நான் இந்த பழத்தை பறிச்சிட்டேன். நான் வந்து சென்னையில் சின்ன வயசாக இருக்கப்போ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பழம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் இல்லை எங்கள் அம்மா வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த பழம் சாப்பிட்டு. அதை பார்த்ததும் அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக ஆகிட்டு எல்லாமே மறந்துட்டு அவங்க போய் பறிக்க ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு தேவையான அளவு பழம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் சின்ன பையனுக்கு கொடுத்தேன் டேஸ்ட்டு பார்க்க சொல்லி. அவனுக்கும் ரொம்ப பிடிச்சது. அந்த தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதோட சீட்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நாங்கள் சென்னையில் நெய் பழம்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த பழத்தை என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். என் தங்கச்சிக்கும் கொடுத்தேன், அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, அவள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பழம் சாப்பிட்டு. இந்த பழத்தை வந்து இவங்கெல்லாம் வந்து கசகசா பழம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பழத்தை பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும், எங்கே பார்த்துருக்கீங்க?